விருச்சிக ராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு குரோத வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் ராசியில் சஞ்சாரம் செய்வது நற்பலனை உண்டாக்கும். அவருடைய பார்வை 1, 3, 11ஆம் இடத்தை பார்ப்பதால் குரு பார்க்க கோடி நன்மைகள் ஆகும். விருச்சிகராசி அன்பர்களே, பழைய சம்பிரதாயத்தை கடைப்பிடிப்பவரும் நவீன நாகரிக வாழ்க்கையில் மோகமும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்துவிடும் அவசர குணமும் ஏற்கும் தொழிலை திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவரும் பெரிய கல்விமான் பெரிய பதவிகளை வகிப்பவரும் தீர்க்க தரிசிகளும் புதிய தொழில் தொகுப்பதிலும் புத்தி கூர்மை கொண்டவர். அயல்நாட்டு பயணத்தில் ஈடுபாடு, வெளிநாட்டு தொடர்பால் நல்ல பலனும் உயர் பதவியும் கிட்டும். தெய்வ கடாட்சத்தால் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கும் யோகம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மிகவும் நல்லது. தாமதமான திருமணம் முடிவாகி திருமணம் சிறப்பாக நடக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். கூட்டு தொழிலில் சிறப்பான லாபம் தரும். வியாபார விருத்தி ஏற்படும். புதிய முயற்சி கைகூடும். கல்வியில் சிறப்பான நிலையை காண்பீர்கள். நினைத்த கல்லூரியில் படிக்கும் யோகம் கிட்டும். நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி காண்பீர்கள். செல்வ செழிப்பு உண்டாகும். தாம்பத்திய சுகம் கிடைக்கும். புத்திசாலித்தனம் பிரவேசிக்கும். நோயின் தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். அரசியல் பட்டப்படிப்பு படிக்கும் வாய்ப்பு கிட்டும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அகன்று மகிழ்ச்சி ஏற்படும். பிரிந்து வாழ்ந்தவர்களும் இப்பொழுது மீண்டும் இணைந்து வாழும் வாய்ப்பு உருவாகும். அரசு வழியில் சலுகைகள் அரசு உத்தியோகத்தர்களுக்கு கிட்டும். அற்புதமான காலம். பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள். சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வருமானம் உயரும். அரசு வழி சலுகைகள் கிடைக்கும். லாபம் கிட்டும். வெளிநாட்டு செல்லும் ஆசைகள் நிறைவேறும். சொத்து சேர்க்கை ஏற்படும். வாக்கு வன்மையால் நல்ல காரியங்களை எளிதில் சந்திக்கும் நல்ல நேரம்.
வியாபாரி. கூட்டுத் தொழில் செய்பவருக்கு இது பொற்காலம். ஒற்றுமை ஓங்கும். புதிய ஒப்பந்த வாய்ப்புகள் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சிறப்பாக நடக்கும். லாபம் பல மடங்கு கிடைக்கும். வியாபாரம் விருத்தி அடையும். மூத்த சகோதர வழி ஆதரவு கிட்டும். மனதையும் கிட்டும். மனதைரியம் கூடும். உடல் சோர்வு அகலும். அரசு வழி ஆதரவு கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும். நல்ல லாபம் கிட்டும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல பலனை காண்பீர்கள். அரசாங்க விருதுகள் கிடைக்கும். சகோதர உறவு வலுப்படும். சுக சௌகரியங்கள் கூடும். எதிலும் வெற்றி வாகை சூடும் நேரம். புகழ் அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகள் பலரும் போற்றும் வெற்றியை காண்பீர்கள். மக்களின் செல்வாக்கு பெருகும். உயர் பதவிகள் கிடைக்கும். பணம் பல வழிகளிலும் சேரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கூடி வரும். உயர்ந்த ரக வாகன வசதி கிடைக்கும். தடபுடலாக திருமணம் நடக்கும். விருந்து விழாக்களில் கலந்து பிரபலம் அடைந்து மகிழ்வீர்கள். பேச்சாற்றல் பளிச்சிடும். கலைத்துறையினர் பட்டமரம் தளிர்ப்பது போல உங்கள் வாழ்வு மலரும். எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் தேடி வரும். செல்வ செழிப்பு ஏற்படும். மக்களின் செல்வாக்கு கூடும். முகம் பொலிவு பெறும். வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் படப்பிடிப்புகளில் கலந்து நல்ல பாராட்டியும் வெகுமதிப்பையும் பெறுவீர்கள். சிலருக்கு நீண்ட கால இடைவெளிக்கு பின்பு திரைவானில் மீண்டும் புதிய வாய்ப்புகள் கிட்டும். பெண்மணிகள் திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். இல்லத்தில் பாலுந்தேனும் பொங்கிடும். பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு சென்று வாழும் யோகம் கிட்டும். உயர்கல்வி தொடரும். வாய்ப்பு கூடி வரும். கணவன் மனைவி உறவு அன்புடையதாக அமையும். பிள்ளைகளால் பெருமை சேரும். சகோதர உறவு கிட்டும். புதிய வீட்டில் குடியேறி மகிழ்வீர்கள். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். கனவுகள் நனவாகும். மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி உண்டாகும். அரசு மூலம் வெகுமானம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் ஏற்படும். எல்லா வசதியுடன் கூடிய தங்கும் விடுதி கிடைக்கும். மனக்கவலை அகலும். நல்ல நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். பேச்சு போட்டி பட்டிமன்றங்களில் கலந்து பாராட்டியும் பரிசுகளையும் பெறுவீர்கள்.